ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு மிளகாலாம் நம்ம கடிக்கும் போது உரைக்கும். இல்லை எங்கேயாவது உடம்புல பட்டாலோ இல்லை எந்த இடத்துல நம்ம கண்ணில் மூக்கில் பட்டாலும் எங்கே பட்டாலுமே நமக்கு ஒரு உரைப்பாக அப்படி காந்து அப்படி தீப்பிடிச்சு எறிகிற மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலாம். இப்போ அப்படி உரைக்குது அப்படின்னா அந்த இதுக்கு என்ன பண்ணலாம்? தண்ணி குடிச்சா போகுமா, இல்லைன்னா சீனி திட்டா போகுமா, இல்லைன்னா பால் குடிச்சா போகுமா? இந்த மூணு இதில் என்ன பண்ணால் அந்த உரைப்பு உடனடியாக போகும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த மிளகாய் மனிதன்னா யாரும் பார்க்கலாம். மிளகாய் மனிதர் யாரு அப்படின்னா வில்பர் ஸ்கோவிலிங் அப்படிங்கிறவர் தான் மிளகாய் மனிதர். இவர் 19ஆம் நூற்றாண்டுலேயே மிளகாயை கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்போ மிளகாய் ஆரம்ப காலகட்டத்தில் உரைக்காது. மிளகாய் அப்படி ஃபுல்லாகவே உரைக்காம தான் இருக்கும். அப்போ அது பூனைகள், இந்த விலங்குகள், மனுஷங்க எல்லாமே சாப்பிடும் போது அதில் உள்ள விதைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விதைகள் எல்லாத்தையும் கடிச்சு மென்று சாப்பிட்றாங்க. ஏன்னா உரப்பு இல்லாமல் இருக்கும்போது நம்ம அப்படியே சாப்பிட்ருவோம்ல. அப்படி இருக்கும்போது நமக்கு அது பல்கி பெருகாது. நம்ம பறவைகள்லாம் சில பொருட்கள்லாம் சாப்பிட்டு அந்த பழங்குள்ள கொட்டைகள்லாம் சாப்பிட்டாதான் அது எச்சம் போடும்போது நமக்கு மரமாக வளரும். அப்படி அந்த ஒரு ப்ராசஸே நடக்கலை அப்படின்னா நமக்கு அந்த இனமே அழிஞ்சு போன மாதிரி, அந்த பழங்களே இல்லாத போன மாதிரி போயிடும். அதே போல தான் அந்த மிளகாவும் அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்போ அழிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி அந்த உரப்பெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிளகாய் எங்கே ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, மெக்சிகோவில் தான் முத மிளகாய் உற்பத்தியில் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு சுவைன்னு சொல்ல முடியாது மிளகாயை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா, மற்றபடி சீனி அதெல்லாம் நமக்கு நாக்கில் பட்டுச்சுன்னா இனிக்கும், நமக்கு தெரியும். அதை மற்றபடி கண்ணில் பட்டாலோ கையில் பட்டாலோ நமக்கு அது இனிக்குன்னு தெரியுமா? தெரியாது. நாக்கில் பட்டா மட்டும் தான் நமக்கு தெரியும். அப்போ அது சுவை உடையது. ஆனால் அந்த மிளகாய்ங்கிறது சுவைன்னு சொல்ல முடியாது. அது நம்ம எங்கே பட்டாலும் ஏன் அந்த உடம்புலலாம் படும்போது அது நமக்கு ஒரு விதமான அந்த வலியவும் காந்து தருது அப்படின்னா, நம்ம உடம்புல அந்த மிளகாய் படும்போது நம்ம உடம்புல அந்த ரெசப்டார்ஸ் அப்படின்னு ஒரு திரவ நமக்கு சுரந்து அதுதான் நமக்கு உடனே அந்த காந்துருது, அந்த எரிச்சல்லாம் நமக்கு வருது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, மிளகாயில ஒரு கேப்சைசின் ஒரு இது இருக்குது. அது இருக்கிறனால மட்டும்தான் அந்த உரப்பு அவ்வளோ அதிகமாக இருக்குது. அது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மிளகாயை நல்லா அரைச்சி பொடி பண்ணி அதை ஒரு 5 மில்லி தண்ணி ஊற்றி ஒருத்தர் குடிக்க கொடுப்பாங்க. அந்த மிளகாவோட காரம் எப்போ போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்போ குடிக்கும்போது இதில் காரம் இருக்கும். அப்படியே 5 மில்லி அப்படி ஊற்றி மொத்தம் 100 டைம் ஊற்றும் போது அந்த மிளகாவோட காரமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த மிளகாக்கு 100 ஸ்கோவில் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அந்த மிளகாய்களை எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னா 30,000 to 50,000 வரை உள்ள அந்த எஸ்கைச்சியூன்னு சொல்லுவோம். அதான் ஸ்கோவிலி யூனிட்னு அர்த்தம். அவரோட பேர் வில்பர் ஸ்கோவிலி. அதனால இந்த யூனிட் பேர் ஸ்கோவிலி யூனிட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இது ஆந்திராவில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 50,000 to 80,000 யூனிட்டாக இருக்கும். அஸ்ஸாமில் இது கோஸ்ட் பெப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மிளகாவை. இது கிட்டத்தட்ட 10 லட்சம் வரைக்கும் அந்த உரப்பு அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அங்கே எவ்வளவு உரப்பா இருக்கும். அப்ப நம்ம பட்டுச்சுனா எவ்வளவு காரமா இருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலுமே ஏகப்பட்ட மிளகாய் இருக்கு. சில பச்சை மிளகாலாம் அவ்வளவு உரைக்காது. அதே போல் நிறைய ரகங்கள் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நமக்கு மிளகா கடிச்சிட்டோம், நமக்கு உரைக்குது அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உடனே உரப்பு போகவே போகாது. திரும்ப திரும்ப காந்திக்கிட்டே தான் இருக்கும். எல்லாருமே அனுபவிச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சீனி போடுவோம். சீனியுமே திண்டோம்னா அந்த கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் அந்த உரப்பு இல்லாமல் போகுமே தவிர அடுத்த நிமிஷமே நமக்கு காந்த ஆரம்பிச்சிடும். அப்போ சீனி நமக்கு ஒரு தீர்வை கொடுக்காது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பால் சொன்னேன் பார்த்தீங்களா, பால் குடிச்சிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு உரப்பு போயிடும். பாலில் உள்ள புரோட்டீன் அந்த மிளகாயில் உள்ள கேப்சைசின் அப்படின்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதை உடனடியாக முறிச்சு நமக்கு உரப்பே இல்லாமல் போயிடும். அதனால யாருனாலும் நீங்கள் மிளகா கடிச்சிட்டீங்க, இல்லை உங்களுக்கு மிளகா பொடி ஏதாவது நீங்கள் நாக்கில் வச்சுட்டீங்க அப்படின்னா உடனடியே நீங்கள் பால் எடுத்து குடிங்க. பால் எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உரப்பு உடனடியே போயிடும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த கருத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.